அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் உங்களுக்காக காத்திருக்கும் மாபெரும் வெற்றி நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும், இறைவனின் அருள் என்ற வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் பலம் பெற்று இருக்கிறாருங்க. பகை விலக இருக்கக்கூடிய தருணமாக இத்தருணம் அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பதால் ராசியினுடைய பலம் அதிகரிக்கிறதுங்க. உங்களுடைய தெளிவான மனதையும் தீர்க்கமான செயல்முறையையும் கொண்டு வெற்றியடை வாய்ப்பு நிச்சயம் உண்டுங்க. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் நல்ல உயர்வு எங்களுக்கு கிடைக்க இருக்கு. சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டுங்க. குறிப்பா விருச்சிக ராசினியர்கள் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு படிப்படியான முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு வாரமாகவும் அமைகிறதுங்க. இவ்வளவு நாட்களாக எது பேசினாலும் ஏதோ ஒரு சர்ச்சை ஏற்பட்டு வந்த நிலையில் இனி உங்களுடைய முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. சகோதர கருத்து வேறுபாடுகள் மறையுங்க. கூடுமான வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லதுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது மிகுந்த கவனத்தோடு இருப்பது அவசியம். நீங்கள் சாதாரணமாக பேசியது கூட மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி மன நிம்மதியை இழக்க வைக்குங்க. இடுப்புக்கு கீழ் உள்ள பாகங்களில் சில ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க. தொழிலில் அவ்வப்போது சிறு சிறு தடங்களும் இடைஞ்சல்களும் ஏற்பட்டு நீங்குங்க. அதே போல் நீரிழிவு மற்றும் நரம்பு நோய்களினால் பாதிப்பு ஏற்பட்டு தசாபுக்திகள் அனுகூலமில்லாதவர்கள் தீவிர சிகிச்சை மேற்கொள்ளும் சூழல் உருவாக இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக அவசியங்க. ஆரோக்கிய பிரச்சனைகளை அலட்சியப்படுத்த வேண்டாம். அப்படி அலட்சியப்படுத்தினால் பெரிய இன்னல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சொந்த வீட்டிலேயே சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான புதன் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு தன பஞ்சமாதிபதியான குரு உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கிறார். எனவே தொட்ட காரியங்கள் வெற்றியாகுங்க. தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்கு. முக்கிய நபர்கள் வீடு தேடி வந்து உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற இருக்காங்க. நீங்கள் பார்க்கும் குருவால் பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. தலைமை பதவிகள் தானாக தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. கல்யாண கனவு நனவாக இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியான அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால ஒப்பற்ற நற்பலன்கள் இல்லம் தேடி வரப்போகிறதுங்க. தொட்டது துலங்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவ இருக்காங்க. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறி தென்பட இருக்குதுங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குங்க. வாடகை கட்டிடத்தில் இருக்கும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்கு. சந்தர்ப்பங்கள் அனைத்தும் சாதகமாக அமையும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தான மற்றும் விரையாதிபதியானவர் சுக்கிரன். அவர் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொழில் வளர்ச்சி திருப்தி தருங்க. வெளிநாட்டு முயற்சி அனுகூலம் தரும் விதத்தில் அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. கூட்டு தொழிலிருந்து விலகி தனித்து இயங்கும் ஆற்றல் உருவாக இருக்கு. பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதத்தில்
அமைய இருக்குதுங்க. அதிகாரிகளுடைய ஆதரவோடு முன்னேற்றம் காண இருக்கீங்க. குறிப்பாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டார் போல இடமாற்றம், துறை மாற்ற சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல் உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமையிருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 4 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி வக்ரம் பெறும்போது உடன்பிறப்புகள் அனுசரி குறையுங்க. ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம், வீடு மாற்றம் உருவாக இருக்கு. தாயினுடைய உடல் நலத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. குறிப்பாக இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவை தக்க வைத்துக் கொள்வது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 7, 11 ஆகிய இடங்கள்ல சனியினுடைய பார்வை பதிகிறது. உச்ச குருவினுடைய பார்வை பெற்ற சனி என்பதால் இக்காலத்தில் நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. சுப விரயங்கள் அதிகரிக்கும். பெண் பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை வாங்குவதில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்க முயற்சி கைகூட இருக்குதுங்க. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு நேரமாக இந்த வாரம் என்பது அமைகிறது. குறிப்பா விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு திருப்தி தருங்க. வியாபாரம் மற்றும் தொழிலில் வெற்றி நடைபோடுங்க. உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்க இருக்கு. கலைஞர்களுக்கு அடுக்கடுக்காக ஒப்பந்தம் வந்து சேருங்க. மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயரும். பெண்களுக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வருமானம் போதுமானதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தேவகுரு அசுரகுரு இணைந்து சஞ்சரிப்பதால் வரும் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையுங்க. தன பஞ்சமாதிபதியான குரு விளங்குவதால் குடும்பத்தில் உள்ள சிலர் வேலை வாய்ப்பை பெற இருக்கீங்க. வருமானம் உயருங்க. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேற இருக்கு. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இத்தருணங்கள் இவ்வளவு நாட்களாக இந்த வாரத்தில் தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக இந்த வாரத்தில் நடைபெற இருக்குதுங்க. அதே போல் வாகனம் வாங்குவது, இடம் வாங்குவது, பூமி வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. விருச்சிகராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ராஜ அலங்கார முருகன் வழிபாடு உங்களுக்கு செல்வத்தையும் வளர்ச்சியையும் மன நிம்மதியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.